பயிற்சி 1.1 6வது சம். ஒரு சார்பு f ஆனது f(x) = 2x - 3 என வரையறுக்கப்பட்டால்னு சொல்லிட்டு ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க கீழே. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிப்போம். f(x) = 2x - 3. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, f(0) அதில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு நம்ம பிரதியிடுறோம். அப்போ 2(0 - 3) ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 0 -3. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப -3 தான் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு f(1) கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இருக்க இடத்துல 1 நம்ம பிரதியிடணும், அவ்வளோதான். 2(x) இருக்க இடத்துல 1 -3. 2 2 -3. இது ரெண்டில் ஒரு குறி மைனஸாக இருந்தாலும் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் குறி எடுத்து போட்டுடணும். நெக்ஸ்ட்டு கொஷின் மொத்தத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு கண்டுபிடிச்ச வேலையெல்லாம் பிரதியிட போகிறோம். f(0)க்கு என்ன கண்டுபிடிச்சோம், -3. f(1)க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 /2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் -3 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸும் மைனஸையும் பெருக்கினா என்ன வரும், மைனஸ். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு ரெண்டையும் கூட்டணும்னு அர்த்தம். அப்போ 4/2. இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஆன்சர் 2. மைனஸ் இருக்கனால -2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், f(x)ஓட வேல்யூ 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டினில் f(x) கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 2x - 3 எழுதிட்டு f(x) இருக்க இடத்துல என்ன பண்ணணுமா, 0ன்னு நம்ம பிரதியிடுறப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா. 0 2x - 3. இப்போ 0 = 2x - 3 அப்படிங்கிறத வந்து நம்ம ஈக்குவல்கிட்ட வந்து ரெண்டு இதையும் மாற்றி எழுதிக்கலாம். 2x - 3 = 0 அப்படின்னு. இப்போ 2x அப்படி வச்சுக்கோங்க. -3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வந்தால் +3 ஆகிடும். எக்ஸை வச்சுட்டு =3 அப்படியே போட்டுக்கோங்க. ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடில் வரப்போ வகுத்தல். x = 3/2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, f(x) = x-ஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டினில் உள்ளதை எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு சம்மை சால்வ் பண்ணுங்கள். f(x)க்கு பதிலாக என்ன பண்ணணும், x = 2x - 3. அதே மாதிரி ஈக்குவல் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2x - 3 = x. அடுத்து எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 2x, இந்த x இந்த சைடில் வரப்போ -x, -3 அந்த சைடு போகிறப்போ +3. இப்போ 2xல் ஒரு x போயிட்டால் என்ன நமக்கு வரும், x = 3. அப்போ இதோட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிட்டு f(x) = 2x - 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே என்ன சால்வ் பண்ண சொல்கிறாங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை எடுத்து எழுதுங்க. f(x) = f(1 - x). f(x) இருக்க இடத்துல 2x - 3 அப்படி எழுதிடுங்க. 2 அப்படியே போட்டுட்டு (1 - x). இங்கே x இருந்தது, x போட்டோம். இந்த இடத்துல 1 - x இருக்குது, 1 - x போட்டிருக்கோம். சாரி, அந்த இடத்துல +3 கிடையாது, -3 தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடு ஒரே மாதிரி வேல்யூ இருந்தால் அதை அடித்து கொடுத்துடலாம். -3 -3 அடித்து கொடுத்துட்டோமா. நெக்ஸ்ட்டு மீதி என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 2 ஒரே மாதிரி இருக்கா, அதை ரெண்டையும் அடித்து கொடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, ஸ்டெப்புக்கெலாம் அந்த மார்க் உண்டு. இப்போ எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. எக்ஸு -x ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வரப்போ +x ஆகிடுது. x + x வந்து 2x = 1. எக்ஸை மட்டும் வச்சுட்டு 2 அந்த சைடில் போகிறப்போ டிவைடரில் போகுமா, 1/2. எக்ஸோட வேல்யூ 1/2. தேங்க்யூ.